டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள? வினோத்தை என்னமோ எட்டி உதைக்கிறாங்க திவ்யா. திவ்யாவை வந்து எட்டி உதைக்கிறாப்புல வினோத். இன்னொரு பக்கம் சாண்ட்ரா சுபியை அடிக்கிறாங்க. என்னதானடா நடந்துட்டு இருக்கு? பிசிக்கல் வயலன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் கிளாஸ் எடுத்திருந்தாப்புல விஜய் சேதுபதி பார்வதிக்கு நடக்கும்போதே, அதை பார்த்துட்டு சும்மா இருக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் எந்த விதத்தில் நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரியலாகவே சொல்கிறேன், இந்த சீசன் மாதிரி ஒரு ஒஸ்ட்டான சீசனை நான் வந்து பார்த்ததே கிடையாது, ரிவ்யூ பண்ணதே கிடையாது. ஸோ இதெல்லாம் தாண்டி ஆதிரி அவர்கள் சில வார்த்தைகளை வந்து விட்டுருக்காங்க. நம்ம வினோத் அவர்கள் வெளுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்காக வந்து பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக விடிய காலையில் வினோத் அவர்கள் ஒரு பெரிய சம்பவத்தை வந்து பண்ணி விட்டாப்புல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயன்படுத்துகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி வேஷத்தெல்லாம் போட்டுக்கிட்டு பெண்களை பயன்படுத்துகிறாரு, பிரச்சனை அவர்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்பப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்கள்லாம் வந்து மாட்டிக்கிட்டாங்க. குறிப்பாக அரோரா அவர்கள்லாம் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன், முடிஞ்சால் போய் பாருங்கள். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக கூட்டமெல்லாம் போட்டு வினோத தான் தப்பு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, கேரக்டர்லேயே வந்து இருக்கணும், கேரக்டரை விட்டு வெளியே வரக்கூடாது, கேரக்டரை எடுத்து பண்ணுங்கள், லாஸ்ட் வீக்கில் வந்து நாங்கள் திருடணும் அப்படின்னாக்கா அதுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து அந்த மாதிரி சுட்டியாக வந்து இருந்துச்சு, நாட்டியாக வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் திருடணும், ஆனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, உங்களுக்கு ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்களே, அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வினோத் அவர்கள் வந்து கிளியராக சொல்லிட்டாப்லைங்க, பாருங்கள் என்னோட கேம் பிளேவை நான் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன், நான் கேரக்டருக்குள்ளே இருந்து தான் நான் வந்து பண்ணேன், ஓகே, அதுவும் கேமராவுக்கு சொல்லிட்டு தான் வந்து பண்ணாப்புல, நான் இப்படிப்பட்ட ஒரு வேஷத்தை போகிறேன், நான் டைவர்ட் பண்ண போகிறேன், ஸோ டைவர்ட் பண்ணி மேபி திருடுறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வினோத் அவர்கள் வந்து சாண்ட்ரா கிட்டையும் சொல்லிட்டாங்க, அண்டு நம்ம கேமரா கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ இதன் தொடர்ந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி காண்டாயிட்டாங்க. ஏன்னா விடிய கால் எல்லாருமே தூங்காமல் கொல்லாமல் இருந்து அந்த வைரத்தை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கிடையில் வந்து சில பேர் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. இவர் கத்துறது, ஒரு மாதிரி இது பண்ணுறது, பயன்படுத்துறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அரோரா, அதுக்கப்புறம் ஆதிரை, இதுக்கப்புறம் சுபிக்ஷா, இவங்கெல்லாம் வந்து கத்தின உடனே ஒரு பெரிய பிரச்சனையே வந்து நடந்துடுச்சு, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு கூட்டம் போட்டு ஒரு தீர்மானத்துக்கு வந்து வராங்க, கேரக்டருக்குள்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் ஆதிரி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம வினோத் அவர்கள் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போது பார்த்திங்கன்னா ஆதிரி வந்து எக்ஸ்ட்ராவாக சில வார்த்தைகள்லாம் வந்து பேசுகிறாரு, இவர் என்னென்னமோ வந்து பண்ணுறாப்புல, ஆனால் யாருமே அதை வந்து கேட்குறதே கிடையாது, அப்படி இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வினோத் வந்து அமைதியாக தான் வந்து இருக்காப்புல. திடீர்னு வந்து இவர் வந்து பேசும்போது, அதாவது ஆதிரி வந்து தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கு, தப்பு தப்பாக மீன்ஸ் இவர் என்னனாலையும் பண்ணலாம், ஆனால் யாருமே வந்து கேட்க மாட்டாங்க, இவர் ரொம்ப வந்து பண்ணுறாப்புல அப்படிலாம் வந்து சொல்லும்போது வினோத்தும் வந்து பார்த்திங்கன்னா பதிலடிக்கு சில வார்த்தைகள் வந்து பயன்படுத்துறது. சில வார்த்தைனா ரொம்ப கடினமான வார்த்தைகளாக கிடையாது, நான் அப்படிலாம் பண்ண கிடையாது, அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு, ஓகேவா. ஸோ இதை தொடர்ந்து ஏய் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க நம்ம கானா வினோத் கிட்ட, ஓகேவா. நம்ம ஆதிரி அவர்கள் யாரை பார்த்து ஏய் அப்படின்னு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கானா வினோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிச்சி பொழந்து விட்றாப்புல. ஆக்சுவலாக அவர் வந்து வேகமாக போகிறாப்புல, நாக்கு கடிச்சிட்டு போகிறதாக ஒரு பெரிய அக்யூசேஷன் வந்து வச்சுருந்தாங்க, லைவ்லேயும் வந்து நம்ம அதை பார்த்தோம். ஆனாலே வந்து பார்த்திங்கன்னா நாக்கு கடிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமராவில் வந்து காட்டப்படவில்லை, ஓகே. ஸோ அமித் அவர்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இருக்காங்க, பிரஜன் அவர்களும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இருக்காங்க, அதாவது கானா வினோத்துக்கு. பட் இவங்கெல்லாம் வந்து சாட்சி சொல்கிறது என்னென்னா, நான் நாக்கு கடிச்சிட்டு தான் வந்தாங்க வினோத் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் கானா வினோத் வந்து நான் பண்ணவே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கிடையில் அது பயங்கர எக்ஸ்ட்ரீமாக வந்து போகுது, நீ எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றது எனக்கு வந்து தெரியும், கானா வினோத் அவர்கள் வந்து திவாகர் போகிறதுக்கு முதல் முக்கிய காரணமே அவர் தான் அப்படின்னு வந்து சொன்னதாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாப்புல, அது யாருமே வந்து கேட்குறதில்ல, யாருமே வந்து கண்டுக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆதிரி வந்து ஒரு பெரிய அக்யூசேஷன் வந்து வைக்கிறாங்க. குறிப்பாக திவாகர் போனதுக்கு கானா வினோத் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி. அது கானா வினோத் வந்து தெறிக்கி விட்டுருப்பாப்புல, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, அவர் வந்து எவிக்டாகி வெளியே போனார் அப்படின்னா அவர் அந்த மாதிரி பேசியிருக்காரு, அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அவர் எவிக்டாகி வெளியே போயிட்டார், நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண தப்புனால நீங்கள் வெளியே போனீங்க, அவ்வளோதான். அதை விட்டுட்டு வந்து நான் தான் பண்ணேன், நான் தான் செஞ்சேன் அப்படின்ற பேச்செல்லாம் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்காதீங்க, இது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கானா வினோத் வந்து சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் தான் வந்து பண்ணீங்க, நீங்கள் தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நீ கூட தான் காரணம், எத்தனையோ பேர் உன்னால தான் வந்து எவிக்டாக வெளியே போயிருக்காங்க, நீ கூட தான் என்னென்னமோ வந்து பண்ணிகிட்டு இருக்க மோசமாக அப்படின்ற மாதிரி ஆதிரி பிடிச்சி வெளின்னு வெளுத்து விட்றாப்புல வினோத் அவர்கள். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத் இருந்து டாஸ்க்குள்ளே இருந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாரு, அது தப்பு சரி அப்படின்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக சாட்டர்டே வந்து அதை பற்றி பேசுவாங்க, ஓகே. திரும்ப திரும்ப அதை பற்றி பேசுகிறது, அதை பற்றி கூட்டம் போட்டும் பேசியாச்சு. அதுக்கப்புறமும் நீங்கள் பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காலை தூக்கியெல்லாம் காமிச்சிருப்பாங்க தெரியுமா ஆதிரை. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் நான்லாம் கிடையாது, வினோத் தான் வந்து காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா வினோத் அவர்கள் தான் அந்த மாதிரி நான் ட்ரிகர் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கானா வினோத் வந்து விடவே கிடையாது, நீ பண்ண தப்பது, நீ பண்ண தப்பு, நான் அப்படி கிடையாது, அதனால தான் மக்கள் பார்த்துட்ருக்காங்க, அதனால தான் எவிக்டாகி வெளியே போன
நான் தப்பு பண்ணி தான் நான் எவிக்டாக வெளியே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் தெருக்கி விட்ருக்காப்புல. சரி, இது ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருந்தது அப்படின்னா, நேற்றுக்கு நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது இந்த மாடர்ன் சினிமா ரெட்ரோ சினிமாவுக்கு. ஓகேவா, ஃபஸ்ட்டு டே டாஸ்க்கு, அதாவது காய்கறிகளை கண்டுபிடிக்கிறது. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத் மற்றும் திவ்யா இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து போயிருக்காங்க. கண்ணு கட்டப்பட்டிருக்கு. அப்போது விக்கல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுமையாக வந்து இது பண்ணுறாங்க. அப்போ வினோத் அவர்கள் கையை இப்படி தூக்குறாங்க. ஓகேவா, ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் நான் சொல்கிறேன். ஓகே, அப்படி தூக்கும்போது கானா வினோத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டி உதைக்கிறாங்க. எப்படி எட்டி உதைக்கிறாங்க திவ்யா. ஓகேவா, அது எவ்வளோ ரூடான ஒரு விஷயம் தானே. எட்டி வேணுத்துக்குனே உதைக்கிறது அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்க முடியுமா? அது அவங்க தப்பு அப்படின்றத உணர்ந்துட்டு தான் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைதியாக வந்துருக்காங்க. ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத்துக்கு பயங்கரமாக இருக்கு. யாராக இருந்தால் என்ன இருக்குது, உன்னை வச்சாக்கா அவன் மூஞ்சில் வச்சா, அவன் காலில் வச்சா, அவன் கையில் வச்சா நீ வந்து ஏற்றுப்பியா? ஸோ அப்போ அவர் வந்து உதைக்கும் போது அவரால் அதை ஏற்றுக்க முடியல. டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறாரு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அது. எல்லாரும் பொறுமையாக நிதானமாக யோசித்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு அளவுக்கெல்லாம் எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. அவர் அப்படி கிடையாது. அவ்வளோதான், வெரி சிம்பிள். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலை எடுத்து உதைக்க ஆரம்பிக்கிறார். வச்சுட்டார் ஆக்சுவலாக லிட்டரலாக. அப்பயே வந்து திவ்யா கணேஷ் ஓகே நோ ப்ராப்ளம் கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா அவங்க மேலே தப்பு இருக்குது, அதனால தான் அமைதியாகிட்டாங்க. ஆனால் அந்த ஃபிசிக்கல் வயலன்ஸ் அப்படிங்கிறது தப்பான ஒரு விஷயம். திவ்யா கணேஷ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக கானா வினோத் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் திவ்யா கணேஷ் பண்ணது அதை விட தப்பான ஒரு விஷயம். அது தெரியாமலாம் கால் படலை, தெரியாமல் படவில்லை. தெரியாமல் பட்டிருந்தால் திவ்யா எப்படி பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவங்க எவ்வளோ ரூடாக பேசுவாங்க, எவ்வளோ ரஃப்பாக பேசுவாங்க, எவ்வளோ கன்னிங்காக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஓகேவா, ஸோ விக்கல்ஸ் விக்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கானா வினோத் வந்து திவ்யாவை உதைக்கும் போது டக்குன்னு வந்து கேட்குறேன், ஏய் என்ன விஆர் பண்ணிகிட்ருக்கேன். ஏங்க அதே விஷயத்தை தானே திவ்யா பண்ணாங்க. திவ்யா வந்து கேட்டிருக்கலாம்ல. சப்ரநாதன் நீங்கள் வந்து கேட்டிருக்கலாம்ல. திவ்யா பண்ணும்போது ஒரு மாதிரி ரியாக்ஷன். அது என்ன, ஈக்குவாலிட்டியை பற்றி பேசுகிறீங்களே நீங்கள், பெண்கள் ஆண்கள் எல்லாரும் ஈக்குவல் சமம் அப்படின்னு சொல்லி. திவ்யா கணேஷ் அந்த மாதிரி பண்ணும்போது ஏங்க அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்துருக்கலாம். ஆனால் திவ்யா கணேஷ் வந்து கேட்க மாட்டாங்க. கானா வினோத்தை டார்கெட் பண்ணோம், அவ்வளோ, வெரி சிம்பிள். கானா வினோத் பண்ண தப்பு, திவ்யா கணேஷ் பண்ண தப்பு கிடையாது. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷா அவர்கள் வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து அடிக்க பாயிறாங்க. இப்படி வந்து எல்போவில் வந்து பின்னாடி வந்து குத்துறாங்க. ஆக்சுவலாக சுபிக்ஷா சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தில் என்னை வந்து நெஞ்சிலே வந்து அடித்தாங்க, எல்போவில் இடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையிலையும் லைவில் பார்க்கும்போது எனக்கு வந்து தெரியல. அவங்க கையை வச்சு தடுத்துட்டாங்க. கை வந்து மேலே தான் வந்து போகுது. ஃபஸ்ட்டு 2 கிக் கொடுக்குறாங்க. அந்த 2 கிக் மேபி பட்டு இருந்திருக்கலாம். பட் அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட 2 கிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷா அவர்கள் வந்து கையை பிடிச்சிட்டாங்க. பட் சுபிக்ஷா வந்து எல்லோரும் முன்னாடி சொன்னது என்னென்னா, எதுவுமே இதை பற்றிலாம் கேட்கவே மாட்டிங்களா, கண்டுக்கவே மாட்டிங்களா, இப்படி ஒரு ஃபிசிக்கல் அசால்ட் வந்து நடந்திருக்கு, இதை பற்றி கேட்கவே மாட்டிங்களா, என்னை வந்து நெஞ்சிலே மிதிச்சாங்க, அடித்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக காட்டப்படவே இல்லை. ஓகேவா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துகிட்ருக்கு. இந்த கேமரா ஒழுங்காக கேப்சர் பண்ணலையா, இல்லை கேமராமேன்ஸ் எல்லாம் தூங்கிடுறானுங்களான்னு தெரில. இப்போ இது எல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை தானே. ஏன்னா கானா வினோத் அவர்கள் வந்து எட்டி உதைச்ச விஷயங்களாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் சுபிக்ஷா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அடி வாங்கின விஷயங்களாக இருக்கட்டும், சாண்ட்ரா அவர்கள் அடித்த விஷயங்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகுது. இப்போ கானா வினோத் வந்து நாக்க கடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய அக்யூசேஷன் வந்து இருக்குது. அப்போ ப்ரோமோலேயே அது காமிச்சிருந்தாங்க, இல்லை வந்து எபிசோடில் காட்டுறாங்க அப்படின்னா மேபி அந்த பிரச்சனை அதோட சால்வ் ஆகிருந்திருக்கும். இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே வரைக்கும் கொண்டு போவானுங்க. அதுக்கு ஒரு குறும்படம் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணி அது ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணி விடுவானுங்க, லச்சா கொச்சான்னு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடே போயிட்டுருக்கு அண்டு லைவும் வந்து போயிட்டுருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, வெரி வெரி சிம்பிளான விஷயங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். லாஸ்ட் வீக்கில் வியானாவை வந்து பிக் பாஸ் அவர்களோ இல்லை வந்து விஜய் சேதுபதி அவர்களோ கண்டிச்சிருந்தாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு வேலையை வந்து வினோத் பண்ணியிருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருந்திருக்கு. ஏன்னா திருடி வைக்கிறாங்க. டோப்பாவை திருடி வச்சிட்ருக்கானுங்க, கவசத்தை வந்து திருடி வச்சுருக்கானுங்க, தொப்பியை திருடி வச்சுக்கிறது, என்னது இதை கொலுசை திருடி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி திருடி வந்து விளையாடுறானுங்க. ஏன் திருடி விளையாடுறானுங்க? லாஸ்ட் வீக்கில் அதுதான் வந்து பயங்கர பிரதானமாக காட்டப்பட்டது. அது திருடுனதெல்லாம் வந்து நாட்டி ஆகிடுச்சுல. எப்படி திருடுனதெல்லாம் வந்து நாட்டியாக வந்து ஆகிடுச்சு. அப்போ அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக புகழ்ச்சி கிடச்சோடனே அப்போ நம்ம இந்த டாஸ்க்குக்காக ஒரு சில விஷயத்தை வந்து பண்ணுவோம். அவங்க வந்து எல்லாரும் தேடுவாங்க. அதாவது அவங்கவுங்க பொருட்கள் வந்து தேடி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து அந்த பொருட்களை வந்து தேடுவாங்க. அப்படி தேடும்போது வந்து வைர நெக்லஸை வந்து காப்பாற்றுறதுக்கோ இல்லை பாதுகாக்கிறதுக்கோ ஆள் இல்லை. அந்த நேரத்தில் வந்து வைர நெக்லஸை வந்து நம்ம எடுத்துடலாம் அப்படின்றது தான் வினோத்தோடைய மிகப்பெரிய கேம் பிளானாக வந்து இருக்குது. ஸோ அதை அவர் சரியாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் எண்ட் ஆஃப் தி டே இதை கேமாக பார்க்கும்போது கேமாக மட்டும்தான் பார்க்கணும். ஏன்னா அப்படி தான் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க விஜய் சேதுபதியும் பிக் பாஸ் அவர்களும்.
ஏன்னா வியானாவெல்லாம் பண்ணும்போது நான் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி பேசியிருக்கேன். என்னங்க ஒரு ஸ்டூடெண்ட் இப்படிலாம் இருக்க முடியுமா? ஒரு டீச்சர்ஸை இவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஆனால் அதுதான் டாஸ்க் அப்படின்றபோது இதுதான் டாஸ்க்கு. ஸோ அந்த நெக்லஸை திருடுறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை வந்து கானா வினோத் வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சொல்யூஷன். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.